கோடை விடுமுறை ஜூன் 9ஆம் தேதி வரை நீட்டிப்பு. கடும் வெயிலை முன்னிட்டு கல்வித்துறை அறிவிப்பு. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீட்டை பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். திமுக அமைப்பாளர் சுப்பிரமணியன் எச்சரிக்கை. கொம்பாக்கம் பள்ளியில் குழந்தைகள் அறிவியல் திருவிழா. 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயன். ஜவஹர்லால் நேரு நினைவு தினம். முதல்வர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் வரும் 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தியாகராஜன் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஆண்டு தேர்வு முடிந்து அனைத்து பள்ளிகளும் 3ஆம் தேதி திறக்கப்படும் என்று கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் சட்டசபையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி அமைச்சர் தியாகராஜன், புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி ஜூன் 3ஆம் தேதி திறக்கப்பட இருந்த அனைத்து பள்ளிகளும் 10ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவித்தார். இந்த கல்வியாண்டினுடைய அந்த பள்ளி ஆரம்பம் 3ஆம் தேதி வச்சுருந்தோம். நம்ம 3/6/13 வச்சுருந்தோம். இப்போ வெயிலினுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அதை 10/6/2013 திங்கட்கிழமை நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறோம். மேலும் 11ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்துள்ள மாணவர்களுக்கு 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மீண்டும் தேர்வு அரசு அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் நடைபெறும் என்று தெரிவித்த அமைச்சர் தியாகராஜன், தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை முறைப்படுத்த விரைவில் கமிட்டி அமைக்கப்படும் என்றும் அதன்படி கட்டண விபரங்கள் உடனடியாக சீரமைக்கப்படும் என்றார். இந்திய மருத்துவக் கழக விதிப்படி அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை தராத தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியன் இதனை தெரிவித்தார். புதுச்சேரியில் 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 294 மருத்துவ பட்டமேற்பு படிப்புகளில் அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை பெற அப்போதைய காங்கிரஸ் அரசும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசும் முன்வரவில்லை என்றும், அரசின் மெத்தனத்தாலும் உள்நோக்கம் கொண்ட செயல்பாட்டாலும் இன்று மருத்துவ முதுகலை படிப்புகள் வியாபாரமாக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். 50% இடஒதுக்கீட்டை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்திய மருத்துவக் கழகத்தின் விதிமுறை இருந்தும் புதுச்சேரி அரசு ஏன் செயல்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பிய சுப்பிரமணியன், தொடர்ந்து அரசுக்குரிய இடங்களை பெறாமல் மாணவர்களுக்கு துரோகம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்திய மருத்துவக் கழக விதிப்படி அரசுக்குரிய இடங்களை தராத தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் அனுமதியை புதுவை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும், அகில இந்திய மருத்துவக் கழகத்திடம் முறையிட்டு அதன் அனுமதியையும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய சுப்பிரமணியன், நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்று அறிவித்து கொண்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசும் இந்திய மருத்துவக் கழகத்தின் விதியை பயன்படுத்தி இந்த கல்லூரிகளிலிருந்து 50% இடங்களை பெற்று புதுச்சேரி மாநில மாணவியர்களுக்கு பெற்றுத்தரவில்லை. இதனால் புதுச்சேரி மாணவர்கள் முதுநிலை பட்டப்படிப்பு பெறுவதற்கான வாய்ப்பே கிடைக்காமல் மருத்துவ கல்வி வியாபாரமாகி போனதற்கு காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசு பொறுப்பேற்க வேண்டும். மேலும் புதுச்சேரி மாநில மருத்துவ மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர் சமுதாயத்தையும் பெற்றோர்களையும் திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும் என்று அரசை எச்சரிக்கின்றோம். புதுவை அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலம் தாழ்த்தாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரித்தார். கொம்பாக்கத்தில் அறிவியல் இயக்கம் நடத்தும் குழந்தைகள் அறிவியல் திருவிழா மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் அறிவியல் தொழில்நுட்பத் துறையுடன் இணைந்து புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் குழந்தைகள் அறிவியல் திருவிழா நடத்தப்பட்டு வருகின்றது. இவ்வாண்டிற்கான விழா கொம்பாக்கம் காந்திஜி நடுநிலைப் பள்ளியில் கடந்த 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏனாம், மாஹே, காரைக்கால் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 200 மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது தனி திறன்களை வெளிப்படுத்துவதாக அறிவியல் இயக்க துணைத் தலைவி ஹேமாவதி தெரிவித்தார். இந்த திருவிழாவில் அறிவியல், அதாவது இயல்பியல், வேதியியல், கணித ஆய்வகம், அதுக்கப்புறம் தாவரவியல், விலங்கியல், படைப்பாற்றல் திறன், வரைதல், சிறந்த கேள்வி என்றால் என்ன, அறிவியல் உபகரணங்கள் செய்தல், அறிவியல் பொம்மைகள் செய்தல் என்ற 10 ஆக்டிவிட்டி கார்னர்ஸ் நடக்குது. இந்த 10 ஆக்டிவிட்டி கார்னர்ஸும் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் தானே செஞ்சு பார்க்குறாங்க, 2 பிள்ளைங்க சேர்ந்து ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அப்புறம் குழுவாக ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. சில கடினமான ரொம்ப திறமையோடு பண்ண வேண்டியதை டீச்சர்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க, கருத்தாளர் பண்ணி காமிச்சு பசங்கள்ட்ட விவாதம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிரிப்பும் உரையாடலும் விவாதமுமாக இங்கே ஒவ்வொரு செயல்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட கருத்தாளர்கள், பெரும்பாலும் ஆசிரியர்கள் தான் அதை வழிநடத்தி செல்கிறாங்க. குழந்தைகள் அறிவியல் திருவிழாவின் செயல்பாடு குறித்து ஆசிரியை அன்னமேரி கூறுகையில், ஒவ்வொரு பிள்ளைங்களும் இந்த காரைக்கால் மாகையான பிள்ளைங்கள்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிள்ளைங்களோட அக்காமடேட் பண்ணி 5 days நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போது என்னோட டிபார்ட்மெண்ட்டில் பிளான்ட் வேர்ல்டு, அந்த பிளான்ட் வேர்ல்டில் பிளான்ட் எப்படி நடுறதுன்றதை மெத்தடோடு சொல்லி கொடுத்தோம். அது இல்லாத ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம். பிளான்ட்ஸ்லேருந்து எப்படிலாம் இது மெடிசன்லாம் தயார் பண்ணுறாங்க, ஆயுர்வேத மெடிசனு, ஆலோவேரா மெடிசன் சொல்லி கொடுத்தோம். ஆலோவேரா ஜூஸ் எப்படி பயன்படுதுன்றதை பற்றி சொல்லி கொடுத்தோம். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சாலட், வெஜிடபிள் சாலட் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தோம். அதில் என்ன விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்றதை பற்றி பிள்ளைங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 நாள் நடைபெறும் திருவிழாவினால் புதிய கல்வி அறிவும் புதிய நட்பும் கிடைத்திருப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். எனக்கு பிடிச்ச கார்னர் இதில் ஃபிசிக்ஸ் கார்னர். அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. சார் ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தார். ஏர் ப்ரெஷர் நிறைய நாங்கள் பண்ணோம். அப்புறம் நிறைய ஸ்ட்ரா ஃப்ளூத் எப்படி செஞ்சோம், இன்னும் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஃபிசிக்கல் சயின்ஸ் கார்னரில். அதுக்கப்புறமேட்டா ஃபன் மேக்ஸில் இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. மெமரி கார்ட் கேம், பிளாட்ஃபார்மர்ஸ், அந்த மாதிரி இன்னும் நிறையா கேம்ஸ், என்டர்டெய்னிங் கேம்ஸ் விளாட்னோம். மேக்ஸ் லேபில் வார்மிங் அப் தந்தாங்க. ஃபஸ்ட் மேக்ஸ் எப்படி பண்ணும்போது நம்ம நல்லா கான்சன்ட்ரேட்டிவாக இருக்கிறோமா அதுக்கெலாம் மேக்ஸ் கார்னரில் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் சொல்லி தந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் நாள் நிறைய சாமியாருங்க நம்மளை ஏமாத்துறாங்க. அதை இந்த சில்ட்ரன் ஃபெஸ்டிவலில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். எப்படிலாம் இங்கே சாமியார் காசு சம்பாதிக்கிறாங்க மேஜிக் பண்ணி அப்படின்றத சொல்லி காமிச்சாங்க மேஜிக்காக. அதுக்கப்புறம் அது எப்படி செஞ்சாலும் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ரூமுக்கு போய் நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய கேம்ஸ் வீட்டில் இருக்கிறத விட இங்கே டைம்ஸ் நல்லா சம் பண்ணோம். அப்புறம் இங்கே நிறைய கற்றுக்கிட்டோம். ஸ்டார்ஸ் வேஸ்ட்டாக நெகிழி எல்லாம் கீழே போடுறதில்ல, அதில் ஸ்டார்ஸில் ஒரு பிபி செஞ்சு ஊதுறதுக்கு கற்று தந்தாங்க. அப்புறம் நிறைய கேம்ஸ் விளாண்டோம். நிறைய இதை பற்றி பூச்சிகள், விலங்குகளை பற்றி பார்த்தோம். மூலிகை, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை பற்றி ஒரு வீட்டில் இருக்கிற மருந்தே வச்சே அதை சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆக்சிடெண்ட் நடக்குது, என்ன ஆக்சிடெண்ட் நல்ல பயன் நடக்குதுன்றதை கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய பேப்பர்ஸ் நம்ம கீழே தூக்கி போடுறோம், வேஸ்ட் நோட்ஸ்லாம் வைக்கிறோம், நிறைய கலர் பேப்பர்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம். அதை வச்சு வீட்டுக்கு அழகுபடுத்துறதுக்கு என்னென்னலாம் செஞ்சு வைக்கலான்னு கிளாஸ் நடத்தினாங்க. இந்த மாதிரி சில்ட்ரன் ஃபெஸ்டிவலில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு பாடினாங்க, நிறைய என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த சில்ட்ரன் ஃபெஸ்டிவலில். ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள நேருவின் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது.
இதனையடுத்து சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், பன்னீர்செல்வம், துணை சபாநாயகர் செல்வம், எம்எல்ஏ தமிழ்ச்செல்வம், வாரிய தலைவர்கள் பாலன், மதி, ராஜேஷ், வேல்முருகன் ஆகியோர் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நேருவின் சிலைக்கு கட்சித் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், எம்எல்ஏ நமச்சிவாயம் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்தனர். முன்னதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நேருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் மங்களம் வட்டார காங்கிரஸ் அலுவலகத்தில் நேருவின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடந்தது. காரைக்கால் வினோதினியை ஆசிட் வீசி கொன்ற வாலிபரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி முதல்வருக்கு மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் பொறியாளர் வினோதினி மீது ஆசிட் வீசி கொன்ற சுரேஷ்குமாரை ஜாமீனில் விடுதலை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து காரைக்கால் நீதிமன்றத்தில் சுரேஷ்குமார் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். தினமும் காலை 10 மணிக்கு காரைக்கால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜாமீன் விடுதலை செய்யப்பட்ட சுரேஷ்குமாரின் ஜாமீனை ரத்து செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் ரங்கசாமியை வினோதினியின் பெற்றோர் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த குற்றவாளி ஜாமீன் கொடுத்த வழியில் எங்களுக்கு ஆபத்து தாங்க. ஜாமீனில் வந்திருக்கான், வெளியில் வந்திருக்கிறான். அதனால் எங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். பிள்ளைங்க இருக்குது, தாய்மாமா ஒருத்தான் இருக்கான். எங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து. அதனால் ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்தோம். மனு கொடுத்துருக்கோம், அதையும் ஏற்றுருக்காங்க. ஏற்றுட்டு வாங்கி நான் அதுக்கு தகுந்த ஆவணம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த ஒரு இது செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போதும், வேறு ஒன்று. வினோதினி வழக்கில் குற்றவாளி போய் ஹைகோர்ட்டில் ஜாமீன் வாங்கிட்டான். அந்த ஜாமீன் வாங்கினதுலேருந்து எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. அவன் என்ன எதை செஞ்சிருவானு பயமாக இருக்குது. ரெண்டாவது அவன் வெளியில் இருக்கிறதுனால சாட்சிகளை கலைச்சி இந்த கேஸை ஒன்றில்லாத பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகவே முதலமைச்சரை பார்த்து எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், ரெண்டாவது இந்த குற்றவாளிக்கு திரும்பவும் கைது செய்து சிறையில் அடைக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் முதலமைச்சர்கிட்ட மனுவாக கொடுத்துருக்கோம். அந்த மனுவை படித்து பார்த்துட்டு அதுக்கான என்ன வழிமுறை செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லி அந்த தைரியத்தில் நாங்கள் இன்றைக்கி போகிறோம் காரைக்காலுக்கு.